வணக்கம். வணக்கம். ஆக்சுவலி அரசு ஊழியர்கள்ல பொதுவாக சமூகத்தில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்க ஏற்கனவே இவ்வளோ சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, அதுவே அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய செலவு. அப்படி இருக்கும்போது மறுபடியும் ஓய்வூதியன்ற பேரில் இவ்வளோ பெரிய ஒரு அமௌண்ட்டை அரசாங்கம் செலவு பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் ஆர்கனைஸ் செக்டரில் இருக்கும்போது இவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, மறுபடியும் அந்த மாதிரி வேணும்னு எதிர்பார்க்குறீங்களே. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அந்த சம்பளம் கூட அப்படி இல்லாமல் இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? வணக்கம். தமிழ்நாடு அரசு அனைத்துறை சார்பாக நாங்கள் சொல்லக்கூடிய எங்களுடைய கேள்விக்கான கருத்து என்னன்னு சொன்னால், ஊதியம் என்பதும் ஓய்வூதியம் என்பதும் ஒரு அரசினுடைய நிலைப்பாட்டில் நிர்வாக ரீதியான செலவினமாகத்தான் அது இருக்க முடியும். நிர்வாகம் என்பது இல்லைன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய எந்த திட்டங்களையும் பயன்களும் மக்களை சென்றடைய முடியாது. அப்போ நிர்வாகத்தினுடைய ஒரு பகுதியாக, நிர்வாகத்தினுடைய முக்கிய அங்கமாக அரசு ஊழியர்கள் இருக்கின்ற போது அவர்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம் என்பதை நிர்ணயிக்க வேண்டியது அரசினுடைய பணி தான். அத்தகைய பணியை இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை ஒரு சுமையாக கருதுன்னு சொன்னாவே அது ஒரு ஆரோக்கியமற்ற செயலாகத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு நியாயபூர்வமான விஷயமாக கருத முடியாதுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்கோம். நாங்கள் 1953 ஆக்ட்ரா என்கிற தலைமையில் நேரு காலத்தில் எங்களுடைய ஊதியக்குழு நிர்ணயம் செய்வதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பொழுது தேசத்தினுடைய நலன்களை கருதி அன்றைய தினம் நாங்கள் முன்வைத்த கோரிக்கைகள் எல்லாம் அன்றைய மத்திய அரசு, ஒன்றிய அரசு அமலாக்கம் செய்வதற்கு வழி இல்லை என்று சொன்னார்கள். நாங்கள் முன்வைத்தது ஒரு குடும்பத்திற்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான ஊதியம் என்பதை நாங்கள் கேட்டோம். ஒரு கணவன், மனைவி, 2 குழந்தைகளுக்கான ஊதியத்தை எங்களுக்கு தாருங்கள் என்றதை நாங்கள் கேட்டோம். அது வாழ்க்கைக்கான லீவிங் வேஜஸ் என்ற அடிப்படையில் கேட்கின்ற போது அன்றைய இருந்த அரசாங்கம், இன்றைக்கு தான் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிருக்கிறோம், இந்த நேசத்தில் இப்போதைக்கு இந்த ஊதியத்தை வழங்க முடியாது என்று அரசாங்கம் சொன்னது. நீங்கள் கேட்கக்கூடிய வாழ்க்கைக்கான ஊதியத்தை வழங்க முடியாது என்று சொன்னது. அப்போ 3 பேர் கொண்டு அந்த கமிட்டியில் குழுவில் உட்காந்து பேசுகின்ற போது வேறு என்ன மாதிரி ஊதியத்தை நீங்கள் கேட்குறீங்கன்னு சொல்லும்போது, எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஊதியத்தையாவது கொடுங்க அப்படின்னு நம்ம கோரிக்கை வச்சோம். அந்த ஊதியத்தை கூட அன்றைக்கு இருந்த ஒன்றிய மத்திய அரசு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி எங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான குறைந்தபட்ச ஊதியமாக வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது கூட அதையும் நிறைவேற்றுவதற்கு அரசாங்கத்தில் இப்போ நாங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ நீங்கள் என்னதான் அரசாங்கம் கருதுறீங்கன்னு சொல்லும்போது அவர்கள் நேரு கொடுத்த வாக்குறுதி என்பது அன்றைய காலகட்டத்தில் அரசு ஊழியர்கள் தேசத்தினுடைய நிர்மாணத்திற்காக தங்களுடைய தியாகத்தை செய்யணும், உழைப்பை கொடுக்கணும், உங்களுக்கு நாங்கள் வாழ்க்கைக்கு தேவையான குறைந்தபட்ச ஊதியத்தை தான் நாங்கள் அளிக்க முடியும்னு அவர் சொன்னார். அப்போ நாங்கள் கேட்ட கேள்வினா, வாழ்க்கைக்கு தேவையான குறைந்தபட்ச ஊதியம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னால் நாங்கள் அரசாங்க பணியில் இருக்கிறோம், 30-32 வருஷங்களுக்கு பின்னால் நாங்கள் ட்ரீட்மெண்ட் ஆகும். அப்போ எங்களுக்கான வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பது என்ன இருக்கிறது என்ற பிரச்சனையை நாங்கள் முன்னுக்கு வைக்கும்போது தான் அவர்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்த உத்தரவாதம் என்பது, நீங்கள் அப்படிப்பட்ட குறைந்தபட்ச ஊதியத்தை பெறுகின்ற பொழுது உங்களுடைய ஓய்வூதிய காலத்தில் உங்களுக்கான ஓய்வூதியம் என்பதை அரசாங்கம் உங்களுக்கு வழங்கும் என்று உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அந்த மட்டும் இல்லாமல் நீங்கள் பணிக்காலத்தில் பெற வேண்டிய பணிக்கொடை, அதே மாதிரி உங்களுக்கான அந்த குடும்ப பென்ஷன், மற்ற சலுகைகள் அத்தனையும் நாங்கள் வழங்குவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுத்து தான் சொன்னாங்க. அப்போவே நாங்கள் என்ன கேட்டோம்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பங்களிப்பு ஓய்வு திட்டம் தான் கொடுக்குன்னு கேட்டோம். நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் ஒரு 50 சம்பளத்துலேருந்து ஒரு தொகையை நாங்கள் கொடுக்குறோம், அரசாங்கம் ஒரு தொகையை கொடுக்கட்டும், எங்களுக்கு பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை நீங்கள் அறிவிங்கன்னு சொன்னாங்க. அதையும் கூட அன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசாங்கம் பணம் போடுறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. அதனால் நீங்கள் சேமிப்பில் நீங்கள் பணத்தை போடுங்க, பணத்தை எடுத்துக்கோங்க, அந்த பணம் உங்களுடைய பணமாக தான் இருக்கும், அது பின்னால் நீங்கள் ஓய்வு பெறுகின்ற போது முழுமையாக நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் எந்த காரணத்து மூலம் உங்களுக்கு நாங்கள் உறுதியாக கொடுப்போம்னு சொல்லி கொடுத்த வாக்குறுதி அடிப்படையில் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அரசு ஊழியர்கள் தங்களுடைய தியாகத்தை செய்தார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு நாம் பார்க்கணும். அதை ஒரு செலவினமாக, இது ஒரு பாரமாக கருதக்கூடிய கருத்து என்பதே மிகவும் ஒரு ஒரு சொல்லக்கூடியாத வார்த்தையில் தான் நம்ம வர்ணிக்க வேண்டியதாக இருக்குமே தவிர வேறு இல்லை. இப்போது நீங்கள் சொல்கிறதுல இப்போ உங்கள் பார்த்து நீங்கள் சொல்கிறீங்க, இதே அரசு ஊழியர்களே இப்போ சத்துணவு ஊழியர் வரைக்கும் பாருங்களேன், கடைநிலையில் இருக்கிறவங்கலாம் அவங்களாம் இன்னும் அந்தளவுக்கு ஆர்கனைஸ் ஆகலை, அவங்களுக்கு அந்த சம்பளமே பத்தலைன்ற மாதிரி நிலைமையில் இருக்கும்போது அன்ஆர்கனைஸ் செக்டர் ஒரு மினிமம் பென்ஷன் வேணும்னு வெளியே போராடிட்டு இருக்காங்க. இப்போ அதில் நீங்கள் உங்களுடைய கருத்தை என்ன? நான் என்ன சொல்ல விரும்புகிறோம்னு கேட்டிங்கன்னா, அரசினுடைய நடவடிக்கைகள் பெறுகின்ற போது கிட்டத்தட்ட 75 ஆண்டு கால இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த நாட்டினுடைய உற்பத்தி என்பது இன்றைக்கு பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. அது விவசாயத்துறைகளாகட்டும், தொழில்துறைகளாகட்டும், இன்றைக்கு இந்தியாவினுடைய தற்சார்பு நிலையை உருவாக்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் நாம் உருவாக்கியிருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா,
மக்களுக்கு இந்த பயன்கள் கிடைத்திருக்கிறதா, இதனுடைய உழைப்பாளர்களுக்கு அந்த பயன்கள் போய் சேர்ந்திருக்கிறதா என்று பார்த்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அது வந்து போய் சேரலாங்கிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய யதார்த்தமான. அப்போ எங்கே போச்சு அதெல்லாம் வந்து இன்னைக்கு? அப்போ இந்த நாட்டினுடைய கனிம வளங்கள் சுரண்டப்படுகிறது. இந்த நாட்டினுடைய சொத்து கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளுக்காக கிட்டத்தட்ட 75 ஆண்டுகளில் இந்தியா செய்திருக்கக்கூடிய பல கோடிக்கணக்கான பணம் என்பது இந்த நாட்டினுடைய உழைப்பாளி வர்க்கத்திலிருந்து பெறப்பட்ட பலன் தான். இந்த உழைப்பாளி மக்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களும் கிடைக்கல. அந்த அடிப்படையில் ஒவ்வொரு அரசாங்கம், அன்றைக்கி காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு இருக்கக்கூடிய மத்திய ஒன்றிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் சரி, இதே நடைமுறையை தான் 75 ஆண்டு காலமாக பின்பற்றக்கூடிய நடைமுறை தான் இருந்துட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவில் இன்றைக்கு 90களுக்கு பின்னால் உலகமயம், தாராளமயம், தனியார் மயம் என்ற போக்கின் அடிப்படையில் புதிய பொருளாதார கொள்கை இந்தியாவில் கடைபிடிக்கக்கூடிய நிலைமை என்பது அன்றைய ஒன்றிய அரசால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு வந்து அதை அமலாக்கக்கூடிய நடவடிக்கை வந்துச்சு. இப்போ என்ன அதனோட தாக்கம் ஆகிப்போச்சுன்னு கேட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்டீங்கல்ல, அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, உழைப்பு சுரண்டல் என்பது இன்றைக்கு அதிகமாகக்கூடிய தன்மை என்பதுச்சு. மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்ப, தேசத்தின் வளர்ச்சிக்கு ஏற்ப ஊழியர்களை அனைத்து துறைகளிலும் அதிகமாக வந்து நியமிப்பதற்கு பதிலாக, வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கு பதிலாக வெட்டுவது, சுருக்குவது, குறைப்பது என்ற அடிப்படையில் இருக்கின்ற ஊழியர்களே குறைப்பது, வெட்டுவது, சுருக்குவது, அது இல்லாமல் செய்வது என்ற நிலை தான். எங்கள் மாநில தலைவர் கூட குறிப்பிடும் போது சொன்னாங்க. இன்னைக்கு எங்கே வந்து நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, துப்புரவு தொழிலாளர்கள் வந்து இன்றைக்கு ஊராட்சி அமைப்புகள், உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கின்ற நிலைமையே இன்றைக்கு முழுமையாக இல்லை. அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு துப்புரவு ஊழியர்கள் இல்லைன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் மக்களுடைய சுகாதாரம் எங்கே இன்னைக்கு காக்கப்படும், எப்படி பேணி காக்கப்படும்? அந்த சுகாதாரத்தினுடைய தன்மைகள் வந்து இன்றைக்கி எவ்வளோ மோசமாக இன்றைக்கி இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி எத்தனையோ நோய்கள் வந்துட்டு இருக்குது. தினசரி பார்த்தோம்னா ஊடகங்களே இன்றைக்கி வரக்கூடிய செய்திகளை பார்த்தோம்னா அது குரங்கம்முங்கிறான், புழு காய்ச்சலுங்கிறான், என்னென்னமோ சொல்கிறான். இன்றைக்கி கொரோனா வந்து இன்றைக்கி உலகமே இன்றைக்கி பாதிக்கப்பட்டது. இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமை வந்து ஏன் ஒரு சுனாமி வருகின்ற போது கூட அந்த சுனாமியில வந்து இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் மடியக்கூடிய நிலைமையில நாகப்பட்டினத்திலையும் தஞ்சாவூர்லையும் நம்ம மற்ற இடங்களையும் பார்த்தோம். அந்த மாதிரி கிடந்த பிணங்கள் எல்லாம் தூக்கி சுமந்ததுனா அன்றைக்கு உள்ளாட்சி, நான் ஒரு உள்ளாட்சித்துறை ஊழியர் தான். அந்த அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால் உள்ளாட்சி அன்றைக்கி ஆயிரக்கணக்கான பிணங்களை தூக்கி சுமந்தது எங்களுடைய ஊழியர்கள் தான், துப்புரவு ஊழியர்கள் தான். அந்த மாதிரி ஒரு பணியை வந்து இன்றைக்கு கான்ட்ராக்ட் தொழிலாளி செய்வாங்களாங்கிற கேள்வியை வந்து முன்னுக்கு வைக்கிறோம். நம்ம வந்து மரியாதைக்குரிய ஞானதேசியின் நிதித்துறை செயலாளர் இருக்கும்போது கூட அவர்களுக்கு அந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஊதியக்குழு பேச்சுவார்த்தையில் குறிப்பிட்டோம். இந்த மாதிரி எங்களுடைய துப்புரவு தொழிலாளர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான அவர்களுக்கு சிறப்பு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன் வச்சோம். என்ன காரணம்னு அவர் கேட்டார். இந்த மாதிரி நாங்கள் தான் பிரைவேட்டில் விட்டோம்ல, சென்னையை வந்து சிங்கப்பூர் கன்சோலியத்துக்கு நாங்கள் வந்து துப்புரவு தொழில் விட்டோம்னு. ஏன்னா அவங்க சிங்கப்பூர் கன்சோலியம் தொழிலாளி வந்து இன்றைக்கி சிங்கப்பூர் கன்சோலியம் வந்து நாகப்பட்டினத்துலேயும் தங்கம்படியிலையும் கிடந்த பிணங்களை தூக்குனாங்களே எங்கள் ஆளுங்க, அது மாதிரி தூங்குவாங்களா, இந்த மாதிரி ஆபத்து காலங்களில் உதவி பண்ணுவாங்களா சார்னு கேட்டோம். அவர் வாய் முடிக்கிட்டு பதில் பேசாமல் போயிட்டு, இல்லை நான் சும்மா கேட்டேன், தப்பாக நினச்சிக்கிறேன் ஒதுக்கிட்டார். இதுதான் இன்றைக்கி யதார்த்தமான நிலைமையாக நாங்கள் வந்து சொல்ல வேண்டியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் கேட்டீங்களே சத்துணவு அங்கன்வாடிங்கிறது, இன்றைக்கி அரசுடைய நலத்திட்டங்கள் மக்களுக்கு சென்று சேர்வதில் எங்களுக்கு எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. தேவை, அவசியம் கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி உணவு இல்லாமல் மக்கள் இன்றைக்கி வாழ முடியாது. அப்போ உணவு கொடுக்குறதுக்கு இன்றைக்கி என்னென்னா மதிய உணவு திட்டத்தை எம்ஜிஆர் துவங்குகின்ற போது அன்றைக்கு இருந்த தேவை அடிப்படையில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கல்வி படித்து வேலை இல்லாமல் இருந்தவர்கள், இன்றைக்கி பள்ளி இறுதி வகுப்பு முடித்தவங்க, ஏன் கிராஜுவேட்டு கூட இன்றைக்கி வந்து சத்துணவு அமைப்பாளராக அந்த சமையலராக கூட வேலைக்கு வந்தாங்க. இன்றைக்கி வந்து 2 லட்சம் ஊழியர்களுடைய பணியை 30 ஆண்டு காலமாக பெற்றிருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் இன்றைக்கு அவருக்கு எவ்வளோ ஊதியம் வழங்கப்பட வேணும்? ஆனால் நாங்கள் போராடி அத்தனை போராட்டங்களை நடத்தியதோட விளைவாக இறுதியாக அவர்கள் கிடைத்திருக்க ஊதியம் வந்து 15,000 18,000 அவர் பெறக்கூடிய ஊதியம். இன்றைக்கு அவர் கொடுக்கக்கூடிய ஊதியம் வந்து 2,000 ரூபா. அப்போ அந்த தொழிலாளியுடைய, அந்த ஊழியர்களுடைய நியாயமான கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க எங்களுடைய ஊதியத்தில் பங்கு கேட்கல, நீங்கள் இவ்வளோ வாங்குறீங்கன்னு அவங்க சொல்லலை. அரசாங்கம் எங்களுக்கு தர வேண்டிய நியாயமான ஊதியத்தை ஏன் தர மறுக்குது, ஏன் ஓய்வூதியத்தை தர மறுக்கிறதுங்கிறது அவங்களுடைய கேள்வியை தவிர, அவர்கள் வந்து எங்களுடைய ஊதியத்தையோ, எங்களுடைய அகவிலைப்படியவோ, எங்களுடைய ஓய்வூதியத்தையோ அவர்கள் குறை சொல்லி கேட்கல. எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓய்வூதியம் என்பது இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்ட ஓய்வூதியமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அரசாங்கம் இன்றைக்கி எங்களுடைய கோரிக்கை ஏற்றுன்னு சொன்னால் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஓய்வூதியர்களும் ஓய்வு வருகின்ற காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பூர்த்தி அடைஞ்சிருப்பாங்க. இன்றைக்கி அது பூர்த்தி இல்லை. அதே மாதிரி எங்கள் தலைவர் சொல்லிக்கிட்ட போது சொன்னார், இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி சொல்லுவார். அதை பற்றி கூட தோழர் பேசுவாங்க. இந்த மருத்துவ காப்பீடு திட்டம் சம்மந்தமாக இன்றைக்கி அரசாங்கம் ஒரு அறிவிக்குது. மிக மிக மோசடியான ஒரு திட்டம். எங்கள்கிட்ட வந்து 497 ரூபா மாதம் பிடிக்கிறாங்க, பல்லாயிரக்கணக்கான ஊழியர் மத்தியில் பிடிக்கப்படுறாங்க. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த பணம் வந்து கம்ப்ளீட்டாக முறையாக அந்த ஊழியர்களுடைய நோய்படுகின்ற போது மருத்துவமனைக்கு போகும்போது அது பயன்படுவதால் கூட எதுவுமே இல்லை. அது சம்மந்தமான விவரங்களெல்லாம் எங்களோட மாநில துணைத் தலைவர் வந்து விரிவாக பேசுவார். அதனால் தேவையான பணிகளை நியமனம் செய்வதும், மக்களுடைய நல்வாழ்வுக்கான திட்டங்களை அரசு அமல்படுத்துகின்ற போது அதற்கான ஊழியர்கள் இல்லாமல் அதை செயல்படுத்த முடியுமா சொல்லுங்கள்?
ஊழியர்களும் செயல்படுத்த முடியாது. அப்போ அந்த ஊழியர்களுக்கான ஊதியம், ஓய்வூதியம் என்பதை அரசாங்கம் தான் முறையாக வழங்க வேண்டும். அதை வழங்குவதற்கு பதிலாக உழைப்பு சொல்லுடலை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றன. அது நியாயமற்ற செயலாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து சமீபத்தில் சாதாரணமாக உங்களுடைய ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்னா 50% உங்களுக்கு வந்து சேலரியாக வந்துட்டு இருந்தது. அது போய் நியூ பென்ஷன் ஸ்கீமுக்கு மாறினது வந்து நீங்கள் எதிர்த்தீங்க, இப்போவும் எதிர்த்துருக்கீங்க. பட் இப்போ வந்து ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீமில் அரசாங்கம் வந்து 50% தரேன்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி 50% தரேன்னு சொல்கிறாங்க. பட் அதில் வந்து நீங்கள் எதிர்க்கிறீங்களா ஆதரிக்கிறீங்களா? இது மிக மிக மோசடியான விஷயம். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்தியா சுதந்திரத்தின் போது கேட்டது பங்களிப்பு ஓய்வு திட்டத்தை இந்த அரசாங்கம் கொடுக்க முடியாது, எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்தியாவினுடைய வளர்ச்சி அபரிதமான வளர்ச்சி. ஆனால் ஆண்டுக்கு ஒன்றிய அரசு கார்பரேட் நிறுவனங்களுக்கு 15 to 20 லட்சம் கோடி ரூபாயை வந்து இன்றைக்கி வஜா பண்ணுறாங்க. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை மிகப்பெரும் முதலாளிகள் வந்து வங்கிகளில் வாங்கிட்டு இன்றைக்கு அந்த பணங்கள்லாம் வந்து திரும்ப கட்டாமல் அந்த பணங்கள் எல்லாம் வஜா செய்யப்படுது. வங்கிகள் சூறையாடப்படக்கூடிய நிலைமை இருக்குது. அதே மாதிரி இந்தியாவினுடைய கனிம வளங்களிலிருந்து, அதனுடைய வருமானங்கள்லேருந்து, விமானங்கள்லேருந்து, கப்பல்லிருந்து, சாலை போக்குவரத்துலேருந்து அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா ஊழல், சுரண்டல். இதுதான் இந்தியாவினுடைய நிலைமை. இந்த நிலைமை என்பது இல்லாமல் இருக்குன்னு சொன்னால் இங்கே எந்த வளமும் இல்லாமல் நாடு இல்லை, அத்தனையும் இருக்குது. ஆனால் உழைப்பாளி மக்களுக்கு அது சேரலங்கிறதான் இன்றைக்கி யதார்த்தமான நிலைமையாக நாங்கள் சுட்டி காட்ட விரும்புகிறோம். நம்ம அந்த அடிப்படையில் தான் இந்த ஓய்வு திட்டம் என்பது சுத்த கம்பக் ஏமாற்று வேலை. புதிய ஓய்வு திட்டம் இது அமல்படுத்த வருகிற போது அந்த ஓய்வு திட்டத்தினுடைய சரத்துக்கள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அரசாங்கம் நிர்மாணிக்கும் என்று சொல்லலை. அரசாங்கம் ஊதியர் மத்தியிலிருந்து, ஓய்வூர் மத்தியிலிருந்து ஒரு தொகையை பெற்று அரசாங்கம் ஒரு ஊதியத்தை கொடுத்து அதை வந்து நாங்கள் வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்வோம் என்று சொன்னார்கள். அதுவே மிக மோசடியான விஷயம். அதை நாங்கள் கடுமையாக எதிர்த்தோம். நாங்கள் அரசாங்கத்தினுடைய தன்னுடைய பொறுப்பில் இல்லாமல் இப்படி பங்கு சந்தையில் போடக்கூடிய ஓய்வூதியத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. பங்கு சந்தையில் போகிற சூதாட்டம் தானே. அப்போ அரசுடைய சூதாட்டத்தில் உட்படுத்துறீங்க, ஓய்வு சூதாட்டத்தில் உட்படுத்துறீங்க, என்ன நியாயம்? அது சரியில்லை, அதை நாங்கள் அனுமதிக்க முடியாதுன்னு சொன்னோம். அது மட்டும் இல்லை, அப்படி வருகின்ற போது அரசாங்கம் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி என்பது மீறப்பட்டது. அவர்களுக்கான அந்த கிராச்சுவேட்டி, பென்ஷனுக்கான அந்த குடும்ப பென்ஷனுக்கான சலுகைகள் அத்தனையுமே இல்லாமல் போகக்கூடிய, நிறுத்து போகக்கூடிய நிலைமை இருந்தது. இன்னொரு அவக்கடான நிலைமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போட்ட ரூபாயெல்லாம் இருக்குது, அது எங்கே இருக்குது, எந்த அக்கௌண்ட்டில் இருக்குன்னு கூட அரசாங்கத்துக்கு இன்னும் முழுமையாக தகவல் சொல்ல முடியல. ஆனால் அரசாங்கம் சொல்லிச்சுல்ல, நீ போடுற மாதிரி நானும் போடு, நீ 1000 ரூபா போட, நான் 1000 ரூபா போடுன்னு சொல்லிச்சுல்ல. அரசாங்கம் எங்கே போட்டிருக்கு? எத்தனை கோடி ரூபாய் வந்து எங்களுக்கு போட்டிருக்கு? அந்த போட்ட பணங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி எந்த கார்பரேட்டில், எந்த தனியார் பங்கு முதலீட்டில் வந்து நீங்கள் வந்து கொள்முதல் பண்ணியிருக்கீங்க? அதை வந்து எந்த ஊழியர்களுக்கு வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிரித்து கொடுத்துருக்கீங்க? டிவிடெண்ட் தான் கொடுக்குன்னு சொல்லுவீங்க, பென்ஷன் இல்லை, டிவிடெண்ட். அதை எங்கே பிரித்து கொடுத்துருக்கீங்க? அப்போ அரசாங்கமே மோசடி, அதான் கம்பெனி சொல்லணும், மோசடி செய்கின்றது. அப்போ அந்த பங்களிப்பு, அந்த புதிய ஓய்வு திட்டமே மோசம்னு சொல்லணும். அதை நீங்கள் எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டமா இது, அதை காட்டிலும் குதிரை கீழே தள்ளது மட்டும் இல்லாமல் புளியை பறித்து துப்புரா வந்து போடுற மாதிரி வேலை. இது ஒன்றிய அரசினுடைய, இன்னைக்கு மோடி அரசினுடைய அஜெண்டாவில் இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய நாடுடைய உழைப்பாளிகள், தொழிலாளர்கள், இதில் இருக்கக்கூடிய ஓய்வூதியர்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதற்கான போராட்டத்தை வாழ்நாள் போராட்டமாக நான் நடத்திய தீர்வோம் என்பதான் யதார்த்தமான நிலைமையை பார்க்குறேன். நீங்கள் சொல்கிறதுல இந்த ஓய்வூதியம் சொல்லும்போது அரசு நலத்திட்டங்கள் இதெல்லாம் வந்து அமல்படுத்துறதுக்கு ஊழியர்கள் தேவை, இதெல்லாம் சொல்கிறீங்க. இந்த நலத்திட்டங்கள்னு வரும்போது அதில் மாநில அரசினுடைய நலத்திட்டமும் இருக்குது, மத்திய அரசினுடைய நலத்திட்டமும் இருக்குது. அப்போது ஏற்கனவே வந்து பல்வேறு மாநிலங்களை வந்து மத்திய அரசு புறக்கணிக்குது, நிதி கொடுக்கல அப்படின்னு. அவங்க கொடுக்கணும்னு நினச்சா கூட தேவையான நிதி மத்திய அரசு கொடுக்கல அப்படின்றாங்க. அவங்க கொடுத்தா தானே இவங்களுக்காக கொடுக்க முடியும். அந்த நிதி சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது உங்களுடைய பார்வை வெறும் மாநில அரசு மேலே மட்டும்தான் இது அப்படி நம்ம பார்க்கலாங்க. இப்படி நாங்கள் பார்க்கல. அதாவது இந்தியா நாட்டினுடைய வருமானம் என்பது இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசுடைய கரங்களில் முழுமையாக போய் சேர்ந்துட்டு இருக்குது. மாநிலங்களுக்கு பரிந்துரைக்கப்பட வேண்டிய நிதி என்பது முறையாக வழங்கப்படலைங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஜிஎஸ்டியிலிருந்து அந்த நிலைமை என்பது இருக்குங்கிறத நாங்கள் மறுக்கலை. ஆனால் அதை பெற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? இந்தியா ஒரு சமஷ்டி குடியரசு. மத்திய அரசுக்கு என்ன அதிகாரம் உண்டு, மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குது. மாநில அரசுடைய அதிகாரத்தில் மத்திய அரசு தலையிட முடியாது. மத்திய அரசுடைய அதிகாரங்கள் மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படணும், பிரித்து கொடுக்கணும். எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஊதியத்தில் கூட அவங்க கிராண்டு கொடுக்குறாங்க, ஓய்வூதியத்தில் கூட மத்திய ஒன்றிய அரசு கிராண்டு கொடுக்கணும். எந்த நிதிய பங்களிப்பு திட்டம் அரசாங்கம் செயல்படுத்தினாலும் கூட அது மத்திய ஒன்றிய அரசினுடைய நிதியும் இங்கே வந்து சேரணும். அதுதான் யதார்த்தமான நிலைமை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலையின் காரணமாக
முதலாளித்துவ அரசினுடைய நிலைப்பாட்டின் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் முதலாளித்துவ ஆதரவு கொள்கைகளை கடைபிடிப்பதன் காரணமாக ஒன்றிய அரசிடமிருந்து போராடி பெறுவதற்கு பதிலாக மேலும் மேலும் தன்னுடைய ஊழியர்களை, தன்னுடைய தொழிலாளர்களை, தன்னுடைய அமைப்பின் கீழ் வேலை செய்யக்கூடியவர்களை நசுக்குகின்ற திட்டத்தை தான் நீ முன்வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? இது சரியானது இருக்க முடியுமா? தனக்கு வேண்டிய நிதியை யார்கிட்ட கேட்கணும், யார்கிட்ட பேசணும்? பத்திரிகையில் பேசுகிறவங்க மட்டும் வந்து நின்று போக முடியாது. இல்லை, அதாவது அரசாங்கன்ற முறையில் அவங்க கேட்குறாங்க, அதனுடைய பெனிஃபிஷியரின்னு பார்த்தீங்கன்னா ஊழியர்கள் தான் நீங்கள். அப்போ நீங்கள் மத்திய அரசை பார்த்து கேட்காம வெறும் மாநில அரசு மட்டும் படிச்சு? இல்லை, நாங்கள் அப்படி இல்லை. நாங்கள் ஒன்றிய அரசு மாநிலங்கள் தர வேண்டிய நிதியை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுக்கிறோம், போராடுகிறோம். அரசாங்கம் முன்கை எடுக்கும்போது நாங்கள் முழுமையாக ஒத்துழைப்பு தருவதற்கு தயாராக இருக்கிறோம். மாற்று கருத்தை எங்களுக்கு இல்லை. அதில் வந்து பொதுவாக நிதி கொடுக்கறது ஒன்று, இந்த பென்ஷனுக்கான செலவில் நலத்திட்டங்களை அமல்படுத்துறதுன்றது மாநில அரசு மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை நீங்கள் அமல்படுத்துறீங்க. அப்போது அந்த பார்ட்டில் அவங்க எதுவும் தனியாக உங்களுடைய ஓய்வூதியத்துக்காக மத்திய அரசுக்கிட்ட நீங்கள் எதுவும் நிதி கேட்க மாட்டீங்களா? மத்திய அரசுகிட்ட நாங்கள் கேட்க, மாநில அரசு ஊழியர் மத்திய அரசு ஊழியர்கள் மாநில அரசுல கேட்பாங்க, மாநில அரசு ஊழியர் மாநில அரசு கேட்க முடியும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நலத்திட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அமல்படுத்துறது மத்திய அரசினுடைய திட்டத்தையும் சேர்த்து தான் நீங்கள் அமல்படுத்துறீங்க. இப்போ ஒரு கொரோனா காலத்தில் வந்து நாங்கள் யாருடைய ஊழியர்கள்? ஊழியர் மாநில அரசு. அந்த நிதி என்பது அவங்க கிட்டயும் நீங்க பங்கு கேட்கலாம். அரசாங்கம் தான் கேட்டு வாங்கணும், மாநில அரசு தான் கேட்டு வாங்கணுமே தவிர நாங்க நேரடியாக மத்திய அரசு கேட்க முடியுமா? சொல்லுங்க. இல்லை, மத்திய அரசு ஊழியர்களாக இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் அதுக்காக போராடுகின்றார்கள், அது கோரிக்கை வைக்கின்றார்கள், கேட்கிறார்கள், அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவங்க மத்திய அரசு ஊழியர்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு ஊழியர்களுடைய கோரிக்கைகளுக்காக நாங்கள் மாநில அரசு மத்தியில் தான் நாங்கள் கேட்க முடியும். அவர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் அவர்கள் கோரிக்கை வைத்து இந்த அரசாங்கத்திலிருந்து பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற போது அந்த நடவடிக்கையை நாங்களும் நீங்கள் உட்படுத்திக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். அரசாங்கம் இந்த நடவடிக்கைகள் நாங்கள் வந்து மறுப்பு சொல்லலையே. ஒரு ஆட்டோ தொழிலாளி, சாதாரண பிளாட்ஃபார்ம் வியாபாரிங்க இவங்களாம் இருக்காங்க. பொதுவாக அதே மாதிரி ப்ரைவேட் செக்டரில் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மினிமம் பென்ஷன் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையில், கண்டிப்பாக அந்த கோரிக்கையில் அரசு உங்களுடைய கருத்து என்ன? நாங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறோம். அனைவருக்கும், வயது முதிர்ந்த அனைவருக்கும் ஓய்வூதியம் என்பது முறையாக வழங்கப்பட வேண்டும். வெறும் 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறதெல்லாம் ஏமாத்துற வேலை. அவர்களுக்கு, தகுதியானவர்களுக்கு, மூத்த குடிமக்களுக்கு, இந்த நாட்டில் வாழக்கூடிய அனைவருக்கும் முறையான ஓய்வூதியம் என்பது வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பது வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு வீடு என்பது கொடுக்கப்பட வேண்டும், உணவு வேண்டும், உடை வேண்டும், உடுத்த உடை வேண்டும். இத்தனையும் கொடுக்க வேண்டிய அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கணுங்கிறத நாங்கள் கேட்குறோமே தவிர அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த கொள்கைகள் எங்களுக்கு எந்த ஆதரவு கிடையாது. முழுமையாக நாங்கள் கொடுக்கணும் விரும்புகிறோம். ஆனால் என்னன்னா எல்லாம் இருக்கு, அதை செய்யறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு மனசு இல்லை. இதுதான் சொல்றேன்ல, நான் இங்கே உழைக்கின்ற உழைப்பாளிகளுக்கு ஏற்கனவே மாநில அரசு வந்து கடன் சுமையால பயங்கரமா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சார், அதெல்லாம் சும்மா சார். நாங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய இல்லை நாங்கள் கேட்குறாங்க, அரசாங்கத்தினுடைய கணக்கு வர செலவுகளை வந்து இன்னைக்கு ஏதாவது ஓப்பனாக வந்து இவ்வளோ தான் வரது, இவ்வளோ தான் செலவு, இங்கேருந்து வருமானம் வருது, இங்கேருந்து வருமானம் போகுதுன்னு ஏதாவது விஷயங்கள் வந்து வெளியே வருமா? இல்லை, பட்ஜெட்லேயே சொல்கிறாங்களா சார்? பட்ஜெட்டுங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிறோம், அவ்வளோதான். அவங்க வைக்கக்கூடிய விஷயங்களை வந்து புரிஞ்சுக்கிறோம். பட்ஜெட்டுக்கு மேலே செலவு பண்ணுறாங்களே அரசாங்கம், எங்கேருந்து செலவு பண்ணுது? பட்ஜெட்ல அறிவிக்கப்படக்கூடிய திட்டங்களுக்கு மேற்கொண்டு ஒரு தொழிலாளி வந்து அந்த பங்களிப்பே இல்லாம ஓய்வூதியத்தை எதிர்பார்க்கறேன்றீங்களா? அப்போ அவங்களுடைய பங்களிப்பு வேணான்றீங்களா? யாருடைய பங்களிப்பு? தொழிலாளியுடைய பங்களிப்பே இருக்கக்கூடாதுன்றீங்களா? தொழிலாளியுடைய பங்களிப்பு எந்த வகையில் சொல்றீங்க நீங்க? இப்போ பழைய பென்ஷன் ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு வந்து 50% கிடைச்சதுக்கும் இப்போ அந்த ஒருங்கிணைந்த இதுல வந்து ஒரு 10% தொழிலாளியுடைய பங்களிப்பு. எங்க காசு எடுத்து நீயே வந்து பென்ஷன் எடுத்துக்கன்னு சொல்றது நியாயமா இருக்கு? அல்ல, அதுதான் கேட்கிறேன் நான். உங்களுடைய ஸ்டாண்ட் வந்து சொல்லுங்க. எங்களோட பங்களிப்பு இல்லாமலே அரசாங்கம் கொடுக்கணும்னு கேட்குறீங்களா நீங்க? எங்களுடைய பங்களிப்புங்கிறதுல அவங்க கொடுக்கலாமே, முதலியமா அரசாங்க பங்களிப்பு இல்லை. அதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், தவறாக சொல்றீங்க நீங்கள். என்னன்னு கேட்டீங்கன்னா புதிய பென்ஷன் திட்டங்கிறது நாங்கள் போடக்கூடிய இல்லைங்க, நான் கேட்குறது சொல்ல புரிஞ்சுக்கங்க. புதிய ஓய்வூதியம் என்பது நாங்கள் கொடுக்கக்கூடிய காசு, அரசாங்கம் கொடுக்கக்கூடிய காசை வச்சு டிவிடெண்டாக கொடுக்குறதுன்னு சொன்னான் பங்கு மார்க்கெட்டில் போட்டு. இப்போ என்ன சொல்கிறாப்புல நம்ம ஒன்றிய அரசு, நீங்கள் கொடுக்குற காசை வச்சு 10 வருஷத்துல ரிட்டர்மெண்ட் ஆகிட்டா உங்களுக்கு 3 மாதம் ஊதியம் தருவேன் நான். 25 வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னால் உனக்கு 50% இல்லை, தவறாக சொல்கிறீங்க. 5 மாத ஊதியமோ 10 மாத ஊதியமோ நம்ம கொடுப்போம்னு சொல்கிறாப்புல. 25 வருஷத்துக்கு 25 வருஷம் வேலை பார்க்குறவங்களுக்கு. அதுலேயும் கூட அந்த நம்ம கொடுக்குற பணத்தை வந்து வச்சுருந்தோம், அவங்க பத்திரமா அரசாங்கம் நம்ம போகிற வச்சுருந்து அந்த பணத்திலிருந்து தான் நமக்கு தேவையான, நமக்கு என்னென்ன அவங்க சலுகை செய்ய முடியுமோ இதெல்லாம் கொடுப்பாங்களாம். நமக்கான குடும்ப ஓய்வூதியம் கொடுப்பாங்களாம்.
இது என்னங்க இது நான் கேட்குறேன் வந்து இதுக்கு எதுக்கு நாங்கள் பணம் வந்து அரசாங்கத்திட்ட கொடுக்கணும்? நாங்கள் இந்த பணத்தை நாங்கள் வேறு மாதிரி கொள்முதல் பண்ணி நாங்கள் வந்து எங்கள் சேமிப்பில் வச்சுருந்து நாங்கள் ஒரே கோரிக்கை வந்து பழைய ஓய்வூதியம் வேணும். அதுதான் பழைய ஓய்வூதியம் வந்து அதாவது அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியின்படி அன்றைக்கு எந்த அரசாங்கமாக இருக்கட்டும், ஆனால் உழைப்பாளி மக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். பழைய ஓய்வூதியம் என்பதுதான் இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய நிலைமைகள், இன்றைய அரசியல் சூழ்நிலையில் எங்களை பாதுகாக்கக்கூடிய அம்சமாக இருக்குது. அதனால் இன்றைக்கு வந்து எங்களுக்கு அதுதான் தேவை, பழைய ஓய்வூதியம் தேவை. தேங்க்யூ. ரொம்ப நன்றி.